ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் நம்ம எப்படி ஸ்கேமில் மாட்டிக்காமல் ட்ரஸ்டட் ஜாப்பை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரஸ்டட் ஜாப்புக்கும் ஸ்கேம்னா என்ன அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கேம்னா என்ன அப்படின்னா, ஸ்கேமுங்கிறது வந்து நம்மக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி தான். நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க டைரெக்டாகவே வந்துட்டு கேட்பாங்க, நீங்கள் இந்த ரோல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த அமௌண்ட்டு பே பண்ணணும். அப்படி பே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரோல் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து ஸ்கேமாக தான் இருக்கும். டைரெக்டாக வந்துட்டு யாருமே அப்படி வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸ்கேமில் மட்டும்தான் அப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ட்ரஸ்டட் ஜாப்ஸில் வந்துட்டு எந்த ஒரு பேவுமே நம்ம வந்து பண்ண தேவையில்லை. நீங்கள் நாக்ரி வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். ஸோ நாக்ரி, லிங்க்டின் அந்த மாதிரி ட்ரஸ்டடான வெப்சைட்டில் வந்து நம்ம சர்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்கேமில் மாட்டிக்குவோம். இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து கால் வருது, ஹையர் பண்ணுறதுக்கு நமக்கு கால் வருது அப்படின்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டில் என்னோடய நேம் பார்த்தீங்க, எந்த வெப்சைட்டில் என்னோடய மொபைல் நம்பரு, மெயில் அட்ரஸ், என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு எடுத்தீங்க அப்படிங்க நம்ம தாராளமாக உங்கள்கிட்ட கேட்கலாம். ஏன் அப்படின்னா, அதுவும் வந்துட்டு நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி தான். நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம எந்தெந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அது இல்லாமல் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக ஒரு ஸ்கேமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம அதுக்கு உண்டான முயற்சி என்னென்னு பார்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம ஸ்கேமுக்கும் ட்ரஸ்டட் ஜாப்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யாரும் வந்து ஸ்கேமில் மாட்டிக்காமல் எப்படி ட்ரஸ்டட் ஜாப் வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ட்ரஸ்டட் ஜாப்ஸ் வந்து நம்ம எதில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, லிங்க்டின்ல, நாக்ரியில், இண்டீடரில், இன்டர்ஷாலால, ஃபவுண்டிட்டில், ஏஞ்சல் லிஸ்ட்டில், அப்வொர்க்கில், இந்த மாதிரி கட்ஷாட்டு, இந்த மாதிரி நிறையா வெப்சைட் வந்து ட்ரஸ்டட் இருக்குது. இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ட்ரஸ்டட் ஜாப்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜாப் வந்துட்டு எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமும், அதை பார்த்தினா ஒரு பர்ஃபெக்டான ஸ்கில்லும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான கான்ஃபிடென்ட்டு, ரெஸ்யூமில் போட்டிருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் நமக்கு வந்துட்டு மீனிங்கு, அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அட்லீஸ்ட் மேனேஜபிளாக வச்சுக்கிறதுக்காவது நமக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இது பத்தலை இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். ரெஸ்யூம் பில்ட் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஏடிஎஸ்ல ஸ்கோர் செக் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஒரு ட்ரஸ்டடு வெப்சைட்டில் வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை பாருங்கள். ஓகே, பாய்.